எப்படி இருக்கா இனியா? நலம் அக்கா. ஏன் உனக்கு உனக்கு சேனல் வேண்டான்னுட்டு இது பண்ணிட்டியோ? இல்ல இப்ப இங்க 2:30. ஓ அப்படியா? 2:30 தான் ஆவா? நீங்க நலமா அக்கா? நான் நல்லா இருக்கேன் இனியா. நான் அவட்ட கேட்டேன்னா அப்ப சொன்னா சேனல் எல்லாம் இது பண்ணிட்டா, வீட்டில் பயங்கர ப்ராப்ளம், இப்போ லைவுக்கெல்லாம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னான். நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன், என்னடா இனியா வரவே இல்லையே அப்படின்னு. வணக்கம் இனியா அப்படிங்கிறாங்க முத்துக்குமார். ஜெய் ஜெகா வாங்க ஜெயா. ஆமாம் அக்கா, வீட்டில் அம்மா எல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லைக்கா. அப்படியா? எங்கள் ஊரில் இப்போ 8:30 அம்மு. அடே முத்துக்குமார், அது எப்படி பெங்களூரில் 8:30 ஆகும்? ரொம்ப சங்கடமாக இருக்குக்கா. எனக்கே சங்கடமாக இருந்துப்புல. நான் கேட்டுக்கிட்டு நான் அவட்ட வர்ற நேரம்லாம் கேட்பேன், என்னாச்சு செல்வாய்க்கு, என்னாச்சு வரவே மாட்டேங்கிற அப்படின்கிட்டு. நீங்கள் டீ குடிங்க, வயிறு பாவம். ஆமாம் விஜய், நானே டயர்ட் ஆகிட்டேன். என்ன செய்ய? சரி எல்லாரும் இருக்கிறீங்களா, பேசிட்டு இருப்போன்னு இருக்கேன் நான். நாராயணன் வாங்க. நான் நைட்டு லைவு எத்தனை மணிக்கு இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒரு 9:45 வரைக்கும் இருக்கும் நாராயணர். ஒரு 8 மணிக்கு பிறகு தொடங்குவேன். ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் வேணா ஓடும், அவ்வளோ. அதுக்கு மேலெல்லாம் லைவ் ஓட்ட மாட்டேன். சரியா நாராயணா? ஃப்ரீயா இருந்தா வாங்க பேசலாம். ஓகே. எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, அவ கங்கை சொன்னா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு. மோகன் வணக்கம், வாங்க மோகன். அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. மோகன் வாங்க மோகன், அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. மனசு ரொம்ப வலிக்குது, எனக்கே சங்கடமா இருக்குல்ல. ஏற்கனவே ஒழுங்கா வீடியோ போட மாட்டா. பிறகு இப்போ ஒரு லைவ்லையும் ஒன்று காணவும் முடியல. என்னமோ தெரில. அன்னைக்கு ஞாபகம் இருக்கா இனியா? முதல் லைக்கு நம்ம லைவ்ல 100 லைக் வாங்கும்போது நீ இருந்தால. நான் அந்த நாட்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் இனியா. 8:30 அடே முத்துக்குமார், 6 மணி தான் ஆகுது. தலையை பிச்சுக்கங்க, அதெல்லாம் பிச்சுக்க மாட்டேன். எனக்கு இதை விட்டுட்டு போக முடியவில்லை அக்கா. ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது போல இருக்கு. ஆமா இனியா, இது ஜாலியா இருக்கும். நானே எங்க வீட்டுல பயங்கரமா திட்டுறாவ இனியா. எப்பவும் பாரு கிடந்து கத்திக்கிட்டே கிடக்கா, பேசிட்டே கிடக்கா. ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் சீக்கு வரட்டும், உனக்கு கொன்னி விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா படப்படன்னு வேலையை முடிச்சுட்டு இதுக்குள்ள வந்து இருந்துடுறேன் நான். எனக்கே சில நேரம் இல்லை, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம நல்லா ரெஸ்ட் எடுப்போம், இதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ டிவி பார்ப்பேன், நல்லா அது ஒரு மாதிரி போச்சு. இப்போ இந்த லைவ் போட்டதுல இருந்து ஒரு பைத்தியம் கணங்க இதுலயே வந்து இருக்கு. எனக்கு அது நல்லா தெரியுது. என் அம்மு அப்பப்ப சவுண்டு கட் ஆகுது, ஏன்? ஒன்னும் இல்லை முத்துக்குமாரு, பாட்டு சத்தம் கேட்டுன்னா மட்டும் சொல்லிடுங்க, லைவை கட் பண்ணிட்டு ஓடிடுவேன். அருமையான சிரிப்பு. அப்படியா? ஓகே ஓகே. நீங்க டீ குடிக்கல என்று என் மனசு வலிக்குது. அப்படியா விஜய்? ஓகே ஓகே, இப்போ நான் போய் குடிக்க போறேன்னா. ஓகே முத்துக்குமாரு, பாட்டு வந்து நான் மட்டும் சொல்லிடு முத்துக்குமாரு. இது எனக்கு ஹாப்பியா ஆகிவிட்டது, மறக்க முடியவில்லை. ஆமா ஆமா, இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னாலே லேசில் வெளியே போக முடியாது போலுக்கு. பாத்தியா? அங்க போனியா? கங்கா கிட்ட போனியா? இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா. ஆமாம்மா இனியா, நானும் அப்படிதான் போலுக்கு. எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நினைச்சிட்டே வருவேன், சரி ஒரு மணி நேரம் லைவ் போட்டா போதும், எல்லாத்திட்டையும் பேசிட்டு லைவை கட் பண்ணிட்டு ஓடிடணும் அப்படின்னு தான் உள்ள வருவேன். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பவளா, போறதுக்கே மனம் இருக்காது. அந்த ஆள் அப்படியே உள்ள இருக்கிறேன். என்ன எதுல போய் முடிவுனே தெரியல, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி என்று தெரியவில்லை, எனக்கு தெரியாம தான் இருக்கேன்.